தொடுதிரை, மடிக்கணினி, இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, இந்த மாதம் ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெற்ற ஆசிரியர் பணி தேர்வுக்கான, அதாவது பணியில் இருக்கின்ற ஆசிரியர் அவர்கள் நியமனத்துக்கான, அவர்களுடைய ஆசிரியர் பணியை உறுதி செய்வதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வானது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நடைபெற்றது. ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதி பேப்பர் 1 4ஆம் தேதியும் பேப்பர் 2 5ஆம் தேதியும் நடைபெற்றது. அந்த கேள்வித்தாளை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதாவது டிஆர்பி, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆசிரியர் தேர்வாணையம் நடத்துகின்ற தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான விளக்கமான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பேப்பர் 1, அதாவது பேப்பர் 1ல் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 150 கேள்விகள் இருக்கும். 150 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டாம். தவறான விடைகளுக்கு மதிப்பெண் குறைக்கப்பட மாட்டாது. இங்கே நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. அப்போ டோட்டலாக வந்து 150 கொஸ்டின் இருக்கும். 150 கேள்விகள் இருக்கும். அதில் முதலாவது நாம் பார்க்க போகிற வந்து சைக்காலஜி, கல்வி உளவியல், குறிப்பாக சைல்டு டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம். அப்போ மொத்தம் இது 5 பகுதிகளை உள்ளடக்கியது. அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தை மேம்பாடு மற்றும் பிடிகாலஜி, அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, which of the following is not a goal in learning? அதாவது பின்வருட்டுள் கற்றலின் இலக்காக அமையாதது எது? கற்றலின் இலக்காக எது அமையாதா? அப்போ கற்றல், லேர்னிங், லேர்னிங் என்பது பார்த்தீங்கன்னா முதல்ல அறிவை பெறுதல், தட் மீன் அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ், அது இருக்குது. இரண்டாவது திறன்களை பெறுதல், அக்விசிஷன் ஆஃப் ஸ்கில், அப்போ அறிவை பெறுதல், திறன்களை பெறுதல். மூன்றாவது மனப்பான்மை பெறுதல், தட் மீன் அக்விசிஷன் ஆஃப் ஆட்டிடியூட். அப்போ இந்த மூணுமே கற்றலின் இலக்காக அமையும். கேள்வி என்னன்னா அமையாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அமையாது எதுனா உடல் ரீதியான முதிர்வை பெறாது, தட் மீன் அக்விசிஷன் ஆஃப் பிசியாலஜிக்கல் மெச்சுரேஷன் என்பது லேர்னிங்கில் கிடைக்காது. அப்போ முதல் கேள்விக்கு டி என்பது சரியான விடை. முதல் கேள்விக்கு டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, given below are two statements, one is labeled as assertion and the other is labeled as a reason. அப்போ assertion, exercise and game are important for student. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 வாக்கியங்களில் ஒன்று கூற்று மற்றொன்று காரணம் கொடுத்திருக்கிறாங்க. கூற்று வந்து உடற்கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவது அவசியம். அப்போ எக்ஸசைஸ் அண்ட் கேம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டூடெண்ட். அப்போ முதலாவது கூற்று வந்து சரியானதே. எக்ஸசைஸ் அண்ட் கேம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டூடெண்ட். அதனால தான் பள்ளிக்கூடங்களில் பிடி பீரியட்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. எதுக்காக? விளையாட்டு மாணவர்களுக்கு அளிக்கப்படுவது அவசியத்துக்காக. இரண்டாவது, நன்றாக ஓடி ஆடி விளையாடும் மாணவர்கள் சுறுசுறுப்பாக கல்வியில் சிறந்தும் காணப்படுவர். அப்போ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. த ஸ்டூடெண்ட் தோஸ் ஹூ ஆர் playful will be active and successful in education. அப்போ கொடுக்கப்பட்ட 2 கூற்றுமே கரெக்டு. அப்போ அழகா இப்படி இங்கே ஒரு கன்ஜெக்ஷன் வார்த்தை சேர்த்துக்கலாம். அதாவது உடற்கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவது அவசியம். ஏன் என்றால் நன்றாக ஓடி ஆடி விளையாடும் மாணவர்கள் சுறுசுறுப்பாக கல்வியில் சிறந்து காணப்படுவாங்க. அப்போ இரண்டாவது கேள்வி பி ஆன்சர். அதாவது ஏ மற்றும் ஆர், அதாவது அசர்ஷனும் ரீசனும் 2 சரி, ஆனால் ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம். அப்போ ஆன்சர் வந்து இரண்டாவதுக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ அங்கே ஆங்கிலத்தில் அதே தான், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்த மூன்றாவது கேள்வி, given below are two statements, one is labeled as assertion, other one is reason. அப்போ நியூஸ் பேப்பர், ரேடியோ, கம்ப்யூட்டர், டெலிவிஷன் play vital role in children moral development. அதாவது செய்தித்தாள்கள், வானொலி, கணினி மற்றும் தொலைக்காட்சி ஆகியவை குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது ஊடகங்களான, சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, கணினி மற்றும் தொலைக்காட்சி. முதல் கூற்று சரி. இரண்டாவது பாருங்க, children learning take place in outside the classroom also. அதாவது குழந்தைகளின் கற்றலானது பள்ளிக்கு வெளியும் நடைபெறுகிறது. அப்ப 2 கூற்றுமே சரி. அப்ப A is a correct answer.
ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் ஆனது ஏக்கு சரியான விளக்கம். ஏன்னா குழந்தைகளுடைய கல்வி என்பது வெளியிலும் நடக்குதான். அப்போ செய்தித்தாள்கள், வானொலி, கணினி மற்றும் தொலைக்காட்சி ஆகியவை குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏனென்றால் குழந்தைகளின் கற்றலானது பள்ளிக்கு வெளியேயும் நடைபெறுகிறது. நியூஸ் பேப்பர், ரேடியோ, கம்ப்யூட்டர் அண்ட் டெலிவிஷன் பிளே விட்டல் ரோல் இன் சில்ட்ரன் moral development because children's learn take place in outside the classroom also. அப்போ both A and R correct answer and R is a correct explanation. அப்போ மூன்றாவதுக்கான ஆன்சர் A is the correct answer. மூணாவதுக்கு A என்பது சரியான விடை. ஓகே, நான்காவது கேள்வி பாருங்க. குழந்தை தன் அன்றாட வாழ்வில சமூக வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சி பெற எவ்வகை கற்றல் உதவுகிறன? Which type of learning help the children to develop social, cultural, language in this day-to-day life? The answer is imitation. Imitation, பின்பற்றி கற்றல் என்பது சரியான விடை. அப்போ குழந்தை தன் அன்றாட வாழ்வில சமூக வளர்ச்சி அடைவா, பண்பாட்டு வளர்ச்சி அடைய, மொழி வளர்ச்சியை பெற பின்பற்றி கற்றல் வகை உதவுகிறது. அப்போ நான்குக்கான ஆன்சர் டி என்பது சரியான விடை. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் பாருங்க. எரிக்சனின் மன சமூக கோட்பாடின்படி ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியில் நுழையும் நிலை என்ன? அக்கார்டிங் டு த எரிக்சன் psychosocial theory, a children enter primary school at this stage is fourth stage. நான்காவது நிலையில தான் குழந்தைகள் வந்து பார்த்தோன்னா மன சமூக கோட்பாட்டின்படி தொடக்க பள்ளியில குழந்தை நிலை தான். அப்போ ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐந்தாவதுக்கு சி என்பது சரியான விட. ஆறாவது கொஸ்டின் பாருங்க. அகைன் கூற்று அண்ட் காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று மற்றும் காரணம் குறித்து மிக பொருத்தமான விடையை தேர்ந்தெடுங்க. கூற்று வந்து முன்குழந்தை பருவத்தில் காணப்படும் பெரும்பாலான உயரிய மனவளர்ச்சி உடலையின்றி உளவியல் சார்ந்தது. அதாவது much of the heightened emotional characteristics of early childhood is a psychological rather than physiological. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். காரணம் என்னவா பாருங்க. குழந்தைகள் தங்களால் எளிதாகவும் வெற்றிகரமாகவும் முடிக்க இயலும் என கருதப்பட்டவற்றை செய்ய முடியாத போது அப்போதான் கோபம் கொள்கின்றன. அப்போ the children became angry when they find they are incapable of doing what they think they can do easily and successfully. அப்போ both are A and R correct, but R is a correct explanation of A. ரெண்டுமே சரியான விட. ஏனென்றால் முன்குழந்தை பருவத்தில் காணப்படும் பெரும்பாலான உயரிய மனவெழுச்சி உடலில் இன்றி உளவியல் சார்ந்தது. ஏனென்றால் குழந்தைகள் தங்களால் எளிதாகவும் வெற்றிகரமாக முடிக்க இயலும் என கருதப்பட்டவற்றை செய்ய முடியாத போது கோபம் ஏற்படுகிறதா. அப்போ ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆறாவதுக்கு ஏ என்பது சரியான விடை. ஏ என்றது சரியான விட. ஆறாவதுக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏழாவது பாருங்க. நம் அவசர கால சமாளிக்க உதவும் ஹார்மோன். அதாவது அவசர காலத்தை சமாளிக்கிற ஹார்மோன் எதுன்னு கேட்குறாங்க. த ஹார்மோன் தட் ஹெல்ப் அஸ் டேக்கிள் அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அதனால தான் இதுக்கு பற்றி அட்ரிலின். அட்ரிலின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃப்ரைட் ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரிலினுக்கு ஃப்ரைட், ஃப்ளைட், ஃபைட் ஹார்மோன் கூட பேர். அப்போ அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் அட்ரிலின். அப்போ ஏழுக்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏழுக்கு பி என்பது சரியான விட. எட்டாவது கேள்வி பாருங்க. ஒரு குழந்தை விளையாடும் போது பொம்மையை தொடுவதை விட அந்த பொம்மையின் சாயலை கண்டு அதன் செயல்களை கற்பனை செய்கிறது. இது எந்த பொதுமை கருத்துவாக்கப்படலை குறிக்கிறது? பொம்மை என்பது உருவக நிலை. ஆன்சர் வந்து டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் வித் எ டாய் physically a child imagine its a function by just looking at this image. Which stage of concept formation represented? Answer was iconic stage. Iconic stage is the correct answer. Eighth ஒனுக்கு D is the correct answer. அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க. ஒன்பதாவது மேட்ச் லிஸ்ட் 1 to லிஸ்ட் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் 1 to லிஸ்ட் கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்க. தாரண்டைக் ரிவார்ட் அண்ட் பிரைஸ். தாரண்டைக்கு ஏக்கு வந்து 4, ரிவார்ட் அண்டு பரிசு. பரிசு மற்றும் பாராட்டு. ஸ்கின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தை வலுவூட்டல். தட் மீன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிஹேவியர். நடத்தை வலுவூட்டல். அப்போ தாரண்டைக் பரிசு மற்றும் பாராட்டு.
ஸ்கின்னர் நடத்தை வலுவூட்டல், பாவ்லோ பாவ்லோ என்பது பார்த்தீங்கன்னா பதில் நடத்தை கற்றல், பதில் நடத்தை கற்றல். தட் மீன் லேர்னிங் டு ரெஸ்பாண்ட் பிஹேவியர். வேறஸ் கோலர் கோலர் வந்து பார்த்தோன்னா பயனுள்ளது மற்றும் இலக்கை நோக்கியது, பயனுள்ளது மற்றும் இலக்கை நோக்கியது, பர்பஸ்ஃபுல் அண்ட் கோல் ஓரியன்டட். அப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தாரண்டைக் பரிசு மற்றும் பாராட்டு 4. அப்புறம் ஸ்கின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னர் வந்து நடத்தை வலியூட்டல் 4, 1 அண்ட் 2, 3. 4, 1, 2, 3. ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி என்பது சரியான விடை. அதாவது 9வதுக்கு டி என்பது சரியான விடை. தாரண்டைக் பரிசு மற்றும் பாராட்டு, ஸ்கின்னர் நடத்தை வலுவூட்டல், பாவ்லோ பதில் நடத்தையை கற்றல், கோலர் பயனுள்ளது மற்றும் இலக்கை நோக்கியது, தாரண்டைக் ரிவார்ட் அண்ட் பிரைஸ், ஸ்கின்னர் reinforcement ஆஃப் பிஹேவியர், பாவ்லோ பர்பஸ்ஃபுல் அண்ட் கோல் ஓரியன்டட். ஸ்கின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பாவ்லோ என்பது என்றால் பாவ்லோ பதில் லேர்னிங் டு ரெஸ்பாண்ட் பிஹேவியர், கோலர் பர்பஸ்ஃபுல் அண்ட் கோல் ஓரியன்டட். அப்போ 4, 1, 2, 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி பாருங்க. மக்கள் பச்சை நிற விளக்கு ஒளிர்வதை கண்டவுடன் சாலையை கடப்பதை நிதின் பார்த்து தானும் பின்பற்றுகிறான். இந்நிலையில் நிதின் எந்த நிலை சிந்தனையை பயன்படுத்துகிறானா? ஆன்சர் வாஸ் செயல்பாட்டு நிலை. 10க்கான ஆன்சர் ஏ. when Nitin saw the people crossing the road as a green light, turned on and then followed them, which stage of thinking was used by Nitin? inactive stage, செயல்பாட்டு நிலை என்பது சரியான விடை. 10க்கு ஏ என்பது சரியான விடை. அடுத்து 11வது கேள்வி. கீழ் காணபவற்றில் சூப்பர் ஈகோவின் பண்பு அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. which of the following is not characteristics of super ego? அதாவது ethical moral of personality, ஆளுமையின் அறக்கோட்டுகளை உள்ளடக்கியது. சூப்பர் ஈகோவின் பண்பு அல்லாதது ஆளுமை அறக்கோட்டை உள்ளடக்கியது சூப்பர் ஈகோ. 2வது மகிழ்ச்சி விட முழுமையான நிறைவினை பெறுதலே நோக்கமாக கொண்டது. அதாவது பர்ஃபெக்ஷன் இட் இஸ் கோல் ரேதர் தென் பிளஷர், அதுவும் அதனுடைய பண்பு. 3வது தேவை மற்றும் விருப்பங்களின் நிறைவை மட்டுமே கருத்தில் கொண்டது என்பது சூப்பர் ஈகோ இல்லை. அப்போ கேட்குற கொஸ்டின் பண்பு அல்லாததுன்னு கேட்குறாங்க. தேவை மற்றும் விருப்பங்களின் நிறைவை மட்டும் கருத்தில் கொண்டது என்பது இல்லாத ஒரு கேரக்டர். அப்போ 11க்கு சி என்பது சரியான விட. த கன்சிடர் ஒன்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் இட்ஸ் நீட் அண்ட் டிசையர், அதுதான் ஆன்சர். 4வது எது சரி எது தவறு என்பதை பற்றி முடிவெடுக்கக்கூடியது சூப்பர் ஈகோ. அப்போ ஆன்சர் 11க்கு வந்து சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12வது பாருங்க. ஸ்கின்னரின் ஆக்க நிலை நிறுத்த கற்றல் சோதனைக்கு புறாவுக்கு வலுவூட்டியாக இருப்பது அந்த புறாவுக்கு வைக்கிற தானியங்கள். The Skinner operant conditioning learning experiment grain is the reinforcement of pigeon. அப்ப ஆன்சர் வாஸ் 12க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ என்பது சரியான விடை. 12வதுக்கு ஏ. அடுத்து 13வது கேள்வி. எரிக்சனின் உள சமூக கோட்பாடு படிநிலையின் அடிப்படையில் பிறப்பு முதல் முதிர்வு வரை வரிசைப்படுத்துகன்னு கேட்குறாங்க. அரேஞ்ச் எரிக்சன் சைக்காலஜிக்கல் ஸ்டேஜ் ஃப்ரம் பர்த் டு ஓல்ட் ஏஜ் இன் கரண்ட் சீக்வன்ஷியல் ஆர்டர்னு கேட்குறா. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குதநிலை, தட் மீன் ஆனல். 2வது பார்த்தீங்கன்னா பால் உணர்வு நிலை. 3வது பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு நிலை. 4வது குமர பருவ நிலை. ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். முதல்ல குதநிலை, 2வது பாலுணர்வு நிலை, 3வது உள்ளுணர்வு நிலை, 4வது குமர பருவ நிலை. ஆன்சர் வாஸ் டெல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆனல், 2வது வந்து பார்த்தீங்கன்னா பேலிக், 3வது லேட்டன்சி, 4வது அடலசன். அப்போ ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14க்கு ஆன்சர் பாருங்க. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று நம்பர் 1, மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அனைத்து அம்சங்களும் நெருக்கமான தொடர்பு கொண்டவை. ஆமா, வளர்ச்சி growth அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ஷன். இப்போ மன வளர்ச்சி மற்றும் சமூக இணக்கமும் உடல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் தொடர்புடையது, அதுவும் ரெண்டுமே கரெக்டே. அப்போ 2 கூற்றுமும் 1, 2 சரியானதே. அதாவது ஃபர்ஸ்ட் ஆல் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் க்ளோஸ்லி இன்டர்லிங்க்டு. வேற எமோஷனல் அண்ட் சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட் is also linked with physiological growth and development. Both are correct statement. ரெண்டுமே கரெக்ட். both 1 and 2 is a correct answer. அப்போ ஆன்சர் 14க்கு A is the correct answer. A is the correct.
14th வந்து A is the correct answer. 15வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவர்களில் நியூரானின் பகுதி அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ நியூரானின் பகுதியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரைடு இருக்கும், அப்புறம் வந்து முனைய குழிகள் இருக்கும், ரெண்டாவது ஆக்சான் இருக்கும், டென்ட்ரைன் ஆக்சான், டெர்மினல் பட்டன் அதெல்லாம் இருக்கும். அப்போ பார்த்தோன்னா டென்ட்ரைன் இருக்குது, டெர்மினல் பட்டன் இருக்குது, ஈவன் ஆக்சான் இருக்குது. அப்போ எது இல்லைன்னா புகுவாய் ரெசப்டார். ரெசப்டார் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் நியூரான். C is the correct answer. 16 பாருங்க, ஹரிச்சந்திர நாடகம் மூலம் மகாத்மா காந்தியடிகள் கற்றுக்கொண்ட முக்கிய ஒழுக்க பண்பு யாது? உண்மையை பேசுதல். 16க்கு D, ஹரிச்சந்திர நாடகம் மூலம் மகாத்மா காந்தியடிகள் கற்றுக்கொண்ட முக்கிய ஒழுக்க பண்பு தான் உண்மையை பேசுதல். Which of the important moral character learned by Mahatma Gandhi through Harichandra drama? Answer was speaking the truth. ஏன்னா காந்தியுடைய முக்கியமானதான் ட்ரூத்து, அப்போ டாலரன்ஸ், இப்போ நான் வயலன்ஸ், இதுதான் மேஜர் பிரின்சிபல் இல்லையா? அப்போ காந்தி அவர்கள் இந்த ட்ரூத்தை வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டாருன்னா ஹரிச்சந்திரா நாடகத்திலேருந்து தான். அதுதான் கேஸ் கொஸ்டின். விச் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மாரல் கேரக்டர் லேர்ன்டு பை மகாத்மா காந்தி த்ரூ ஹரிச்சந்திரா ட்ராமா? ஆன்சர் வாஸ் ஸ்பீக்கிங் த ட்ரூத். ஹரிச்சந்திரா நாடகம் மூலம் மகாத்மா காந்தியடிகள் கற்றுக்கொண்ட முக்கிய ஒழுக்க பண்பு தான் உண்மை பேசுதல். அப்போ 16க்கு D என்பது சரியான விட. 17 பாருங்க, 17க்கு ஆன்சர் பாருங்க. 17 சங்கிலி தொடர் கற்றல். சங்கிலி தொடர், அப்ப சங்கிலி தொடர்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட SR, 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட SR ஸ்டிமுலேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் இணைப்புகளை ஒருங்கிணைத்தல் தான் சங்கிலி தொடர் கற்றல். அப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3, ஏக்கு 3. ஓகேங்களா? கருத்துக்களை கற்றல். கருத்துக்களை கற்றல் என்றால் கருத்துக்களை கற்றல் என்பது தூண்டலுக்கேற்ப சரியான துலக்கல். தூண்டலுக்கு அதாவது ப்ரொவைட் காமன் ரெஸ்பான்ஸ் டு கிளாஸ் ஆஃப் ஸ்டிமுலி. தூண்டலுக்கு ஏற்ற சரியான கற்றல். அப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, பிக்கு 2. வாய்மொழி கற்றல். அடுத்த வாய்மொழி கற்றல் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டல் துலகளுக்கு தொடர் துலக்கலை வெளிப்படுத்தல். தட் மீன் வெர்பல் அசோசியேஷன் லேர்னிங் டு எமிட் செயின் ரெஸ்பான்ஸ் ஆஃப் SR டைப். அப்போ தூண்டல் துலக்கலுக்கு தொடரான துலக்கலை. அப்போ சிக்கு வந்து பார்த்தோன்னா 4, சிக்கு பிக்கு 3, ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4th ஒன் பிரச்சனை தீர கற்றல். அப்போ பிரச்சனை தீர கற்றல் என்பது பிரச்சனைக்கு என்ன தீர்வு கட்டலாம்? உயர் மன அல்லது அறிதிறனை உள்ளடக்கியது. பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர் மன. அப்போ என்ன ஆன்சரு? டிக்கு வந்து 1. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து செயின் லேர்னிங், 2 or more SR connection or join together. and ஏக்கு 3, பிக்கு கான்செப்ட் லேர்னிங் என்பது to provide common response to the class of stimuli. அடுத்து பாருங்க, சிக்கு வந்து வெர்பல் அசோசியேஷன் லேர்னிங் வந்து to emit chain response of SR type. ப்ராப்ளம் சால்விங் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஹையர் மென்டல் ஆர் கொகினேட்டிவ் அபிலிட்டி ஆர் இன்வால்வ். அப்போ ஆன்சர் A3, ஏக்கு 3, B2, C4, D1. அப்போ என்ன ஆன்சர்னா C is the correct answer. A3, B2, C4, D1. அப்போ ஆன்சர் கொஸ்டினுக்கு வந்து 17க்கு C என்பது சரியான விடை. 17க்கு C is the correct answer. C என்பது சரியான விடை. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 கூட்டுகளில், அதாவது பச்சிளம் குழந்தைகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை வகைப்படுத்த பரவலாக பயன்படுத்தும் முறை மேக்ஸ் அமைப்பாகும். அதாவது the MAX system is a widely used method for classifying infant emotional expression. அப்போ பச்சிளங்குழந்தைகளின் முக தசைகளின் இயக்கம் மற்றும் அடிப்படை உணர்வு நிலைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். and this is done by the determining the correspondence between facial muscle movement and basic feeling state. அப்போ both ரெண்டுமே கூற்று மற்றும் 2 சரியானதே. A is the correct answer. 18க்கு வந்து A என்பது சரியான விடை. A என்பது சரி, ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 19வது கேள்வி பாருங்க. யானை குட்டி கன்று பிறந்தவுடன், அதாவது யானை குட்டி கன்றுன்னு கூட சொல்லுவாங்க, பிறந்தவுடன் எழுந்து நடப்பது, அதுதான் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டன்டிங் லேர்னிங், இயல்பூக்க கற்றல். இயல்புக்கு யானை குட்டி பிறந்தவுடன் எழுந்து நடப்பது இயல்பூக்க கற்றல். D is the correct answer. The young one of elephant walk immediately after birth, instinctive learning. நாட் ட்ரையல், முயன்றி தவறு கற்றல் கிடையாது, உட்காட்சி வழி கற்றல் கிடையாது, போல செய்தல் கிடையாது.
இயல்பூக்க கற்றல், இயல்பாகவே நடக்க கற்றுக்குமா. அப்போ யானைக்குட்டி பிறந்தவுடன் எழுந்து நடப்பது இயல்பூக்க கற்றல். அப்போ 19க்கான ஆன்சர் டி என்பது சரியான விட. 20வது கேள்வி, ஆக்க நிலைநிறுத்த கற்றலுக்கு, தட் மீன் பிஜியன் பாக்ஸ், புறா பெட்டி சோதனை கருவியை பயன்படுத்தியவர் ஸ்கின்னர். ஸ்கின்னர் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஆக்க நிலை நிறுத்த கற்றலுக்கு பிஜியன் பாக்ஸ், புறா பெட்டி சோதனை கருவியை பயன்படுத்தியவர் ஸ்கின்னர் என்பது சரியான விட. The pigeon box in the Auberon condition was used in Skinner. ஆன்சர் 20க்கான ஆன்சர் ஏ என்பது சரியான விடை. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 21வது கொஸ்டின் பாருங்க. குழந்தைகள் விளையாடும் போது வெற்றி மற்றும் பரிசு பெறுவது எதனோட தொடர்புடையதுன்னா விளைவு விதி. 21க்கு டி இஸ் த கரெக்ட். which is associated with the success and reward which children play, law of effect. law of effect தான் குழந்தைகள் விளையாடும் போது வெற்றி மற்றும் பரிசு பெறுவது எதனோட தொடர்புடையதுன்னா விளைவு விதி. 22வது பாருங்க. ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்து எடுப்பது இவ்வகை கற்றல் என்றால் உடல் இயக்க கற்றல். உடல் இயக்க கற்றல். ஒன்றுக்குள்ள ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்து எடுப்பது உடல் இயக்க கற்றலுக்கு எடுத்துக்காட்டு. The separating the vessel that are kept one inside in other vessel, other comes under this category na answer motor learning. அப்போ 22க்கு டி என்பது சரியான விடை. டி என்பது கரெக்ட். 22 டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 23 பாருங்க. ஆக்கவியல் ஆசிரியர் சார்ந்து 2 கூற்றுகள் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஆய்வுக்குரிய செயல் திட்டங்கள் அல்லது பிரச்சனைகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க ஆசிரியர்கள் உதவ வேண்டும். அதே மாதிரி மாணவர்கள் தானே கற்பதற்கு உதவ ஆசிரியர்கள் விரிவுரை முறையை பயன்படுத்த வேண்டும். தானே கற்றல் என்பது தப்புங்க. அப்போ பார்த்தோன்னா கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தப்பு. எஸ், ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ கூட்டினா டீச்சர் மஸ்ட் கைட் ஸ்டூடெண்ட் டு சூஸ் மீனிங்ஃபுல் ப்ராஜெக்ட் ஆர் இஷ்யூ இன் இன்வெஸ்டிகேட். கரெக்ட். வேறஸ் டீச்சர் மஸ்ட் யூஸ் லெக்சர் மெத்தட் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட் லேர்ன் தர் ஓன். இல்லை ஓனா இல்லை, கிடையாது. அப்போ ஆன்சர் 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் ராங். அப்போ ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 23க்கு சி என்பது சரியான விட. 24 பாருங்க. பின் குழந்தை பருவம் என்பது ஏறக்குறைய மனவெழுச்சி அமைதி கொண்ட பருவம். அவ கொடுக்கப்பட்ட தேர்வுகளில் மிக பொருத்தமான காரணத்தை கேளுன்னு கேட்குறாங்க. அவர்கள் சரிவிகித உணவை உட்கொள்கின்றனர், பொருத்தமானது. 2வது, அவர்கள் தனி மற்றும் குழு விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். எஸ். அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துகின்றனர். இல்லை, திணிப்பாங்க. அவர்கள் தாங்கள் வைத்திருப்பதுடன் திருப்தி அடைகின்றனர். அப்போ சரியான மிக பொருத்தமானது என்னன்னா பின் குழந்தை பருவம் என்பது அவர்கள் தனி மற்றும் குழு விளையாட்டுகளில் ஈடுபடுவாங்க. அப்போ 24க்கு பி என்பது சரியான விட. லேட்டன் சைல்ட் இஸ் எ பீரியட் ஆஃப் ரிலேட்டிவ் எமோஷனல் காம். ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரேட் ரீசன். மோஸ்ட் அப்ராப்ரேட் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வாஸ் தே இன்வால்வ் இன் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அப்போ 24க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25th பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் அதாவது வகையியல் அணுகுமுறை, டைப் அப்ரோச். வகையியல் அணுகுமுறை என்பது ஷெல்டன். வகையியல் அணுகுமுறை ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 4. வகையியல் அணுகுமுறை ஷெல்டன். 2வது உளவு பண்பு அணுகுமுறை, உலக பண்பு அகமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட். ஆல்போர்ட் பிக்கு வந்து 3. பிக்கு 3. 2வது வகையியல் மற்றும் உளப்பண்புகள் இணைந்த அணுகுமுறை. வகையியல் மற்றும் உளப்பண்பாக இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஐசெனிக். ஐசிக்கு 1. சிக்கு 1. அடுத்து லாஸ்ட் பாருங்க. லாஸ்ட் மனிதவியல் அணுகுமுறை. மனிதவியல் அணுகுமுறை தான் காரல் ரோஜர். காரல் ரோஜர். அப்போ ஆன்சர் ஏ 4312. ஏ 4312 இருக்கிற ஆன்சர் தான் கரெக்ட். அப்போ பார்த்தீங்கன்னா டைப் அப்ரோச், ஷெல்டன், வேற டைட் அப்ரோச் ஆல்ஃபோர்ட், வேற டைக்கம் டைட் அப்ரோச், வேற ஐசனிக், வேற ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் கார்ல் ரோஜர். ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ என்பது சரியான விடை. ஏ என்பது சரியான விடை. எத்தனாவதுக்கு? 25க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25க்கு ஏ. வகையியல் அணுகுமுறை ஷெல்டன், வேற உளப்பண்பு அணுகுமுறை ஆல்ஃபோர்ட், வகையியல் மற்றும் உளப்பண்புகள் இணைந்த அணுகுமுறை ஐசனிக், 4வது மனிதவியல் அணுகுமுறை கார்ல் ரோஜர். அப்போ ஆன்சர் வாஸ் 25க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 26வது கொஸ்டின் பாருங்க. 26 எல்ஏடி. எல்ஏடி உல இவையில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் லாங்குவேஜ் அக்குஸ்டேஷன் டிவைஸ். லாங்குவேஜ் அக்குஸ்டேஷன் டிவைஸ். எல் ஃபார் லாங்குவேஜ், ஏ ஃபார் அக்குஸ்டேஷன், டி ஃபார் டிவைஸ். அதாவது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எல்ஏடி இஸ்
லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். அப்போ 26க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க. புதிதாக பிறந்த பறவைகள் அல்லது நாய்க்குட்டிகள் அவற்றுக்கு முன் செல்லும் பொருள்களை பின்தொடர்ந்து வாழிடத்திற்கு செல்வது அதை அடியொற்றல் சொல்லலாம் அல்லது உருப்படுத்துதல் என்று சொல்லலாம். அப்போ 27க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது அட்டாச்மெண்ட் பிஹேவியர் ஆஃப் நியூ பார்ன் பேர்ட் ஆர் பப்பி டு த ஃபர்ஸ்ட் லார்ஜ் மூவிங் ஆப்ஜெக்ட் இன் தர் என்வாயர்மெண்டல் இஸ் கால்ட். ஆன்சர் வாஸ் இம்பிரிண்டிங். உருப்பெடுத்தல் அல்லது அடியொட்டல். ஆன்சர் வாஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 28க்கு பாருங்க. 28 உணர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான உறவானது இருதர திசையானது. தட் மீன் பை டைரக்ஷனல். உணர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான உறவானது பை டைரக்ஷனல், இருதர திசையானது. 28க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எமோஷன் அண்ட் கோகினேஷன். ஆன்சர் வாஸ் பை டைரக்ஷனல். 28க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 29 பாருங்க. பட்டியல் ஒன்றை பட்டியலுடன் புலன்படுத்துங்கன்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். சென்சரி மோட்டார் புலனியக்க நிலை என்பது 0 முதல் 2 வரை. அப்போ ஏக்கு ஃபர்ஸ்ட் 4. இரண்டாவது செயலுக்கு முற்பட்ட நிலை. செயலுக்கு முற்பட்ட நிலை என்பது 2 முதல் 7 வயது வரை. அப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. சி புலனிடா செயல்முறை. புலனிடா செயல்முறை என்பது 7 முதல் 11 வயது வரை. தட் மீன்ஸ் சிக்கு வந்து 3. கருத்தியல் நிலை. அப்போ கருத்தியல் நிலை என்பது 11 வயதுக்கு மேல். அப்போ டிக்கு வந்து 2. 4132. 4132 ஆன்சர் வாஸ் 4132. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 29க்கு டி என்பது சரியான விட. அப்போ சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் 0 to 2 year. வேற வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 2 to 7 year. Concentrate operation stage 7 to 11 year, whereas formal operation stage above 11 year. Up answer 4132. 29க்கு A is the correct answer. 30th question பாருங்க. கடைசி கொஸ்டின் சைக்காலஜியில், அதாவது குழந்தை மேம்பாட்டில். பள்ளிக்கூடம் என்ற சொல்லை ஒரு கருத்தாக கருவது ஏன்? அப்போ அறிவை கட்டமைப்பதற்கான ஒரு இடம்தான் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் என்ற சொல்லு ஒரு கருத்தாக கருதுவதற்கு காரணம் அறிவை கட்டமைப்பதற்கான ஒரு இடம். இட் இஸ் எ பிளேஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ். கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ். அப்போ why the term school is considered as a concept na? It is a place for constructing knowledge. 30க்கு ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ முதல் டெட் பேப்பர் 1ல் நம்ம முதல் 30 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம முடிச்சிருக்கிறோம். அதை தொடர்ந்து 2வது பார்ட்டான பொது தமிழ் பார்க்க போகிறோம். பொது தமிழ் அதாவது காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டினா அது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று என்பது பாரு. அப்போ 31க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 32 பாருங்க. மோனோலிங்கல். மோனோனா சிங்கிள்னு அர்த்தம், ஒரு மொழி. மோனோலிங்கல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்டால் ஒரு மொழின்னு சொல்லலாம். இரண்டாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள. அப்போ 32க்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 32க்கு பி என்பது சரியான விட. 33 கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் கூற்றும் காரணம் சரி என கண்டறிகன்னு கேட்டுறாங்க. அப்போ திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நூலாகும். சரி, ஏன்னா எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அக்கருத்தை கருத்தில் இல்லை, அதாவது இதில் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இது இல்லை என்பது தப்பு, ஏன்னா உலக பொதுமறை. அப்போ முதல்ல கரெக்டுனா ரெண்டாவது தப்பு. அப்போ ஆன்சர் 33க்கு ஏ என்பது சரி. இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.